அனைவருக்கும் வணக்கம். சவுதி அரேபிய தேசத்தின் வடமேற்கு பகுதியில் இருக்கிறதான மீதியான் பகுதி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மீதியான் பகுதியில் தான் அல்பாத் அப்படின்ற ஒரு சிறிய கிராமம் இருக்கிறது. இந்த கிராமத்தில் தான் மோசேயின் மாமனாகி எத்ரோவும் அவனுடைய குடும்பத்தாரும் வாழ்ந்து வந்தார்கள். மோசே இந்த பகுதியில் தான் எத்ரோவின் மகளை திருமணம் செய்து அவர் வாழ்ந்து அவர் தன்னுடைய ஆடுகளை மேய்த்து வந்தார். அவர் 20 மைல் தொலைவில் இருக்கிறதான ஜபல் அல்லாஸ் மலைத்தொடர், அது வேற எதுவும் இல்லை, அது மவுண்ட் சினாய் மலைத்தொடர். அங்கே போய் ஆடுகளை மேய்க்கும் போது தான் யெகோவா தேவனை அவர் எரிகிற முட்செடியில் கண்டார். இது அல்பாதிலிருந்து சரியாக 20 மைல் தொலைவில் உள்ளது. இன்றைக்கி அந்த அல்பாத் கிராமத்தை பார்க்கலாம். நாம் இப்போ அல்பாத் கிராமத்துக்குள்ளாக நுழைகிறோம். நாம் நுழையும் போதே தூரத்தில் தெரிகிற அந்த மலைத்தொடர், அதுதான் சீனாய் மலைத்தொடர். மோசே இந்த கிராமத்திலிருந்து தான் ஆடுகளை மேய்க்கும்படி அந்த மலைத்தொடருக்கு அவர் நடந்து சென்றார். எத்ரோவும் அவனுடைய குடும்பமும் அவனுடைய ஊரில் இருக்கிறதான முக்கியமான ஜனங்களும் வாழ்ந்த மலைப்பகுதியாக இந்த மலையை அவங்க சொல்கிறாங்க. இங்கே மேலே தெரிகிற அந்த பாறை இடுக்கு போன்ற பகுதியில் தான் இவர்கள் ஆடு மாடுகளை அவர்கள் வைத்து பாதுகாப்புக்காக வைத்து வளர்த்து வந்தார்கள். இந்த மலையிலிருந்து எத்ரோ அவர்கள் பார்க்கும்போது சீனாய் மலை இங்கிருந்தே பார்க்க முடியும். சீனாய் மலையிலிருந்து ஏதோ பயங்கரமான புகை எழும்புகிறதே என்று பார்த்து ஒருவேளை அவர் இங்கிருந்து என்னவென்று பார்க்க மோசேயை சந்தித்திருக்கக்கூடும். யாத்ராகமம் 2:15 சொல்லுகிறது, மோசே பார்வோனுக்கு பயந்து மீதியான் தேசத்திற்கு போய் அங்கே ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். அங்கே ஆசாரியனுடைய 7 குமாரத்திகள் தண்ணீர் எடுக்க வந்தார்கள். மோசே அவங்களுக்கு உதவி செஞ்சான்னு சொல்லியிருக்கு. அந்த மோசேனுடைய கிணறு இதுதான் இன்றைக்கும் மீதியான் தேசத்திலே சவுதி அரேபியா அரசாங்கத்தால் பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிற இந்த மோசேனுடைய கிணறு.